ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா வச்சு ஒரு ரெசிபி தான். எறா தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாப்பாடு, ரசம் சாதம், அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான ஒரு எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 to 6 வெங்காயம் இருக்கும். அப்புறம் 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எறாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எறா கூட ஒரே ஒரு நண்டு இருந்தது. அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க நண்டு ஒன்று இருக்குது கொடுங்க எங்கள் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுனால கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ஒரு நண்டு இதுலேயே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நண்டு வச்சு தனியான ரெசிபி எதுவும் செய்ய முடியாது. அதனால் நான் இந்த தொகு கூடவே நண்டு சேர்த்துக்க போகிறேன். தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஹோம்மேடு கரம் மசாலா எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது காலி ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த ஓல்ட் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, லவங்கம், அந்த மராட்டி முக்கு, அந்த அன்னாச்சி பூ, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்க வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு. இப்போ 4-5 மீடியம் சைஸ் தக்காளி, அது பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஐஸ் கட்டியாக இருக்காது, அப்படியே சூட்டில் போட்டுட்டா அதை உருகிடும். அதுக்கப்புறம் இந்த நண்டு ஒரு காலம் ஒரு நண்டு இருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இது அப்படியே சூட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். கொட்டி விட்டிங்கன்னா அந்த இறை முழுசாக கிடைக்காது. இது அப்படியே இந்த சூடோடு இப்படி எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டோன்னே எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இறா போட்டு அந்த சூட்லேயே பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே முழுசாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த தொக்குக்கு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு, நம்ம டிஃபனுக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை பொரியல் மாதிரி அப்படியே பொரிச்சும் சாப்பிட்லாம். இல்லை முட்டை உடைச்சி ஊற்றி இறால் முட்டை பொரியலாகவும் சாப்பிட்லாம். இதே மெத்தடில் தான் செய்யணும். ஆனால் இதில் நான் தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவு ஊற்றிட்டு கொஞ்சம் தளத்தலன்னு கிரேவி மாதிரி செஞ்சோம்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி பானையில் வெந்திருக்கு. இப்போ நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு எறா தொக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டோன்னு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சோலை மசாலா, சென்னா மசாலா லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வச்சா நம்மளோட சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ எறா தொக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி இந்த அளவுக்கு நல்லா வேக வச்ச பிறகு சூப்பரான நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.